எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தியானிக்கும்படி கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சிலுவைக்கு போனது பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஒருவேளை இருதயத்தில் எல்லாம் துக்கத்தை வைத்துக்கொண்டு வெளியே எல்லாருக்கும் முன்பாகவும் சிரித்து கொண்டே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் கவலை இருக்க போது, இவங்களுக்கெல்லாம் என்ன துக்கம் இருக்க போது, இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற ஜனங்கள் தானே என்று சொல்லி உங்களை குறித்து பலரும் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கசப்பு, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனையை அறிந்தவர் கர்த்தர் மாத்திரம் தான். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று சொல்லி. யாருக்கும் தெரியாத கசப்பு, யாருக்கும் தெரியாத வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் போலும் ராத்திரி படுப்பது போல படுக்கலாம். ஆனால் இரவிலே தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு யோசனை, ஐயோ எனக்கு இது இல்லையே, ஐயோ எனக்கு இது நடக்கவில்லையே, என் வாழ்க்கை மேலே வரலையே, என் பிள்ளையின் வாழ்க்கை மேலே வரலையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு கண்ணீரோடு படுத்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தலையணையை முழுவதும் நீங்கள் கண்ணீரினால் நினைத்து கொண்டே இருக்கலாம். ஏன் எனக்கு மாத்திரம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு மாத்திரம் அற்புதம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு அதிசயம் நடக்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய துக்கத்தை மாற்றும்படி, உங்களுடைய வேதனையை மாற்றும்படி இயேசு சிலுவைக்கு போனார். பிரியமானவர்களே, அவர் போனார். எதையெல்லாம் கொண்டு போனார் தெரியுமா? அப்படி நம்முடைய துக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். என் ஆண்டவர் சுமந்து தீர்த்ததை நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம் சிலுவை நோக்கி பார்க்கும்பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வேதனையை அவர் சுமந்திருக்கிறார், என் துக்கத்தை அவர் சுமந்திருக்கிறார். உங்களுடைய வேதனை குடும்பம் சுமக்காமல் இருக்கலாம், உடைய இழப்புகளில் ஈடுகட்ட உன் குடும்பம் முன் வராமல் இருக்கலாம், தோள் மீது கரம் வைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ இப்பொழுது படுகிற எல்லா பாடுகளையும் நான் 2000 வருஷத்திற்கு முன்பு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறேன். உன்னை யாரும் குற்றப்படுத்த போவதில்லை, உன்னை யாரும் அவமானப்படுத்த போவதில்லை, உன்னை யாரும் உடைக்கப் போவதில்லை. உன்னுடைய துக்கம், உன் வேதனை, உன் கண்ணீர் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், சந்தோஷமாயிருங்கள். அவர் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவார். நீங்கள் கைவிடப்பட்ட சந்ததி அல்ல, ஏமாற்றப்பட்ட ஜனம் அல்ல. எதுவாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்தார், தீர்த்து முடித்தார் என்று விசுவாசிப்போம், மேன்மைப்படுத்துவோம். சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் இறங்குவதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே, என்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய அவமானங்களை சுமந்திருக்கிறேன், என்னுடைய பாடுகளை சுமந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தாவே, யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, கடனினால் படுகிற பாடு, துக்கத்தினால் வியாதியினால் படுகிற பாடு, வேதனையால் படுகிற பாடு, நிந்தையினால் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தை ஊற்றுவீராக, சமாதானத்தால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும், மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும், கிருபை சொல்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen. God bless you.